வணக்கங்க. இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்துட்டு பொங்கல் தான், வெண்பொங்கல் வைக்கிறேன். பாருங்கள், வெண்பொங்கலுக்கு தேவையான பொருள் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்துட்டு 3/4 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ பைத்தம்பருப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், 3/4 கிலோ அரிசிக்கு, அதாவது உங்கள் இதுக்கு சொன்னோம்னாக்கா இதில் 3 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி வைங்க. அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி, ஒரு 5-6 பச்சை மிளகா, கறிவேப்பிலை, மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு, நெய், உப்பு இதாங்க. இப்போ அளவு அதுக்கு தண்ணி இந்த பாருங்கள், 7 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். 7 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இதுலேயும் 10 நிமிஷம் ஊறினோடனே எடுத்து அடுப்பில் வச்சிட வேண்டியது தான். அது ஒரு நல்ல ஒரு 3 விசில் வரட்டும். பாருங்கள், பொங்கல் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். இது மாதிரி நல்லா குழவாக இருக்கணும். ஒரு வடை சட்டியை வச்சு அதில் நெய் போட்டுக்கோங்க. சிலவங்க நெய்யும் டால்டாவும் போடுவாங்க. நான் வந்து டால்டா போடல இந்த வெயிலுக்கு, அதனால் கொஞ்சோண்டு ஆயிலும் நெய்யும் தான் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், கொஞ்சம் ஊற்றி சூடானோடனே மிளகு ஜீரகத்தை போடுங்க. மிளகு ஜீரகம் போட்டோன்னே மிளகு ஜீரகம் பொரிஞ்சோடனே இந்த பாருங்கள், இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்கேன், இஞ்சியை போடுங்க. இஞ்சி பொரிஞ்சோன்னா கறிவேப்பிலை, பச்சை மிளகாவும் போட வேண்டியதான். கறிவேப்பிலை, பச்சை மிளகா, நல்லா வதங்கினோன்னே தூக்கி போட்டு நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்தது திராட்சை முந்திரி பருப்பை போடுவோம். முந்திரிக்கு கொஞ்சம் நெய்யை விட்டு காஞ்சோன்னா முந்திரியை போடுவோம். முந்திரி செவந்தோன்னா இதில் ஊற்றிட வேண்டியதான். பாருங்கள், பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க.